என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. நேர்வழியாய் என்னை நடத்தினி, நீதியின் பாதையில் நடத்தினி. நேர்வழியாய் என்னை காரியம் வாய்க்க செய்தீர், காரியம் வாய்க்க செய்தீர். என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தீர், காரியம் வாய்க்க செய்தீர். இயேசுவே இயேசுவே என் இயேசுவே உம்மை சொந்தமா கொண்ட என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. சொல்லுங்க பார்க்கலாம். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே உம்மை சொந்தமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. உம்மை சொந்தமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆண்டவரே என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது. காரியம் வாய்க்க செய்து என்னை கண்மணி போல் காத்துட்டி. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்து. சொல்லுங்க பார்க்கலாம். காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் சொல்லுங்க. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டு. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டு. ஆண்டவர் தாமே நம்மை இம்மட்டுமாக பாதுகாத்து நடத்தி வருகிறார். இனிமேலுமாக தேவனுடைய பாதுகாப்பின் கரம் ஆண்டவரே எங்களோடு தங்கியிருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறார். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் எங்களோடு இடைபடுவீராக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோப்பா. உடைய கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீரை ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், 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 ஆமேன். தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். சென்ற வாரத்திலே த அனாயிட்டிங் ரைசஸ் யூ டு வர்ஷிப். ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்றால், சென்ற வாரத்திலே ரீகால் என்னன்னா, த அனாயிட்டிங் ரைசஸ் யூ டு வர்ஷிப் த காட். தேவனை ஆராதிக்க செய்கிற அபிஷேகம். இந்த அபிஷேகம் தேவனை ஆராதிக்க செய்கிறது. இந்த அபிஷேகம் தேவ பயமுள்ள ஜனங்களோடு நம்மை இணைக்கிறதா இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், த அனாயிட்டிங் வில் ப்ரொடெக்ட் யூ. சொல்லுங்க பார்க்கலாம். த அனாயிட்டிங் வில் ப்ரொடெக்ட் யூ. த அபிஷேகம் உங்களை காக்கும். அபிஷேகம் உங்களை, சத்தமாக சொல்லுங்களேன், அபிஷேகம் நம்மை காக்கிறதா இருக்கிறது. அபிஷேகம் நம்மை காக்கிறதா இருக்கிறது. த அனாயிட்டிங் as a sign of God's protection. அபிஷேகம் தேவனுடைய பாதுகாப்புக்கான அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய பாதுகாப்பின் அடையாளமாக இருக்கிறது தான் எனது அபிஷேகம். சொல்லுங்க. அபிஷேகத்தை மட்டும் கேட்கல, தேவனுடைய பாதுகாப்பின் அடையாளம். the sign, the anointing is a sign of God's protection. hallelujah, hallelujah. அபிஷேகம் நம்மை சொல்லுங்க பாதுகாக்குது, 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 பாதுகாக்குது. சத்தமாக தான் சொல்லுங்களேன். அபிஷேகம் என்னை பாதுகாக்கிறது. நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது என்ன தெரியுமா? பாதுகாப்பு அப்படின்னு நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தில் தெரியுமா உங்களுக்கு? எந்த அதிகாரத்தை நம்ம டக்குன்னு வாசிப்போம்? சங்கீதம் 91 தான். Turn our Bibles to turn Psalms chapter 91. வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க.
சங்கீதம் 91 அதிகாரத்துக்கு நேரம் திருப்பிக் கொள்ளுங்க. பாதுகாப்பு அப்படின்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது முதல்ல சங்கீதம் 91 தான். நமக்கு இது மனப்பாடமாக தெரியும். எத்தனை பேருக்கு மனப்பாடமாக தெரியும்? நிறைய பேருக்கு தெரியும் மனப்பாடமாக. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தாங்க. ஸோ இந்த பாதுகாப்பை கவனித்து பாருங்கள். யாருடைய பாதுகாப்பு? உன்னதமானவருடைய பாதுகாப்பு. அவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என்னது அடைக்கலம், என்னது பாதுகாப்பு. அடுத்தது என் கோட்டை, என்னது பாதுகாப்பு. என் தேவன் நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுகிறேன். என் நம்பிக்கை ஆண்டவரே நீர் தான் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கிற நம்பிக்கையே உண்மையில தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வாரம் இருந்தவங்கள்லாம் இந்த வாரம் நிறைய பேர் இல்லை. போன வாரம் நல்லா இருந்தவங்க இந்த வாரம் நிறைய பேர் பெட்டில் இருக்காங்க. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதுகாப்பு இல்லைன்னு வைங்களேன், தேவனுடைய அடைக்கலம் இல்லை என்றால், ரோட்டில் போகும்போது நம்ம மெதுவாக போனாலும் வரவெல்லாம் கண்ணாவுனான்னு வண்டி ஓட்டுறானுங்க. வண்டி எப்படி ஓட்டுறானே தெரில. மக்களே, தேவ கிருபை நம்மை தாங்குகிறது. கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், நீர் தான்ப்பா என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுகிறேன். அடுத்தது அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கும். நல்லா கவனிங்க, கொள்ளை நோய்களிலிருந்து தப்புவிக்க செய்கிறவர் நம்முடைய தேவன். எவ்வளவோ வியாதிகள் மரணங்கள் வருந்தது, ஆனாலும் தேவ பாதுகாப்பு. தேவன் மட்டும் நம்மை காக்கவில்லை என்றால், இந்த கரம் மட்டும் என்னை காக்கவில்லை என்றால் இருக்க முடியாது. அவர் தமது சிறகுகளால் என்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவேன். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமாயிருக்கும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும், எல்லா சிச்சுவேஷன்லையும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை. இதுதான் தேவ பாதுகாப்பு. ஆமேன். உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. தேவனுடைய வாக்குத்தத்தம் தான் பாதுகாப்பு. உன் வழிகளெல்லாம் உன் வழிகளெல்லாம் உன்னை பாருங்க. அந்த பாதுகாப்பு வந்துருச்சு, காக்கும்படி. வழிகள் எல்லாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பே. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்து நாளில், நல்லா கவனிங்க, ஆபத்து நாளில் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு. சத்தமோ ஆமென் சொல்லுங்க. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. சொல்லுங்க பார்க்கலாம். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த லைன். நேர்வழியாய் என்னை நடத்தினி நீதியின் பாதையில். சொல்லுங்க பார்க்கலாம். நேர்வழியாய் என்னை நடத்தினி நீதியின் பாதையில் நடத்தினி. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்து. சொல்லுங்க, காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்து. திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம்.
காரிய வாய்க்க செய்து கண்மணி போல. ஹல்லேலூயா. அவரை சொந்தமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. சத்தமா சொல்லுங்க ஆமென். என்னை பாதுகாக்கிற தேவன் காரியம் வாய்க்க செய்வார். அவர் என்னை கண்மணி போல. சங்கீதம் 91 நமக்கு அதான் சொல்லுது. தேவனுடைய பாதுகாப்பு, அபிஷேகம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறதா இருக்கிறதுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த அபிஷேகம், மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களை மூடிக்கொண்ட அபிஷேகம். நல்லா கவனிங்க, தேவனுடைய அபிஷேகம் மாத்திரமே நம்மை பாதுகாத்துக் கொள்கிறது. நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், என்னுடைய திறமையில தாளந்தில் வண்டி ஓட்டுறேன்னு. நான்லாம் வண்டி எடுக்கும்போது சொல்லிடுவேன், ஆண்டவரே ஏன் இந்த பிரேக்கெல்லாம் உங்கள் கண்ட்ரோல் தான். ஏன்னா பிரேக் ஒயர் எப்போ வேணாலும் கட்டாயிரும். உள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன நிலையில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா வண்டியை 11 வருஷமாக ஓடிட்டு இருக்கிறேன், அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. அடிக்கடி நான் நினைக்கிறது உண்டு, ரைஸ் பண்ணும்போது ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது அந்த மோட்டர் வேகமாக சுற்றும். அதனுடைய மோட்டருடைய பெல்ட் இருக்கும், அந்த பெல்ட் தான் ரொம்ப முக்கியம். அந்த பெல்ட்டு கிழிஞ்சிருச்சுன்னு வைங்க, முடிஞ்சிச்சு. நான் வண்டி ஓட்டும் போதெல்லாம் என் நினைவில் வர்றது என்ன தெரியுமா, வேகமாக வண்டி ஓட்டும் போதெல்லாம் அந்த பெல்ட்டை ஆண்டவரே பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த பெல்ட் கிழிஞ்சிருச்சுன்னா என் வாழ்க்கை கிழிஞ்சு போயிடும். நிறைய கார் இன்னைக்கு ஹைவேஸில் போயிட்டு இருக்கிற கார் டயர் வெடித்து கிழிந்து கார் ஆக்சிடென்ட் ஆகுது. காரணம் என்ன? முதல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருந்துச்சு, நார்மலாக போய் முட்டிக்குவான். இப்போ நம்ம ஓட்டிட்டு போகிற காரே டயர் கிழிஞ்சிருது ஆட்டோமேட்டிக்காக. டயர் கிழிஞ்சிருச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. மக்களை நல்லா கவனிங்க, தேவனுடைய பாதுகாப்பு இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அபிஷேகத்தின் வல்லமை மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களை மூடிக்கொண்ட பாதுகாப்பு இல்லை என்றால் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவ பாதுகாப்பு இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. கண்மணி போல் காத்திட்டி என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டது என் பாக்கியமே. அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிறதுக்கு நான் தான் பாக்கியம் உள்ளவனாக இருக்கணும். இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் சுகத்தை கொடுத்துருக்கிறார். இந்த சுவாசத்தை நான் ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்கும் போதெல்லாம் நினைப்பேன், நாளை காலையில் எந்திரிப்பேனான்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. இப்போ ரீசன்ட் பீரியடாக நான் அதிகமாக யோசிக்கிறது, ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது படுக்கும் பொழுது, ஆண்டவரே நாளை காலையில் நான் உயிரோடு எந்திரிப்பேனான்னு எனக்கு தெரியாது, நிச்சயமில்லாமல் ஓடுகிறேன். பவுல் சொல்லுகிறது போல, எப்படி என் வாழ்க்கை என்னுடைய ஜீவன் உம்முடைய கையில் தான் இருக்குது. எனக்கு தெரியாது எப்போ அது நிற்கும், எப்போ இருக்க வைப்பாருன்னு தெரியாது. நைட்டு தூங்கும்போது ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் படுக்கும்போது நான் ஒரு நிமிஷம் அதை நினைப்பேன், ஆண்டவரே இந்த ஜீவன் உம் கையில் இருக்கிறது. காலையில் எந்திரிப்பேனான்னு எனக்கு தெரியாது, எந்திரிச்சா கர்த்தருக்கு சோத்திரம், இல்லைனாலும் சோத்திரம், அவ்வளோதான். அவருடைய தீர்மானம், அவருடைய திட்டம். தேவ பாதுகாப்பு. வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 121 சங்கீதம் 7-8 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவராயிருக்கிறார். மக்களை நல்லா கவனிங்களே, அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, தேவனுக்கு தேவையானது என்ன தெரியுமா? என் ஆத்துமா தான். என்னதுங்க? ஆத்துமா. என் சரீரம் அவருக்கு 2ஆம் பட்சம். தேவனுக்கு முக்கியமானது தெரியுமா? ஆவி, ஆத்துமா. மை சோல், God wants my soul. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்?
வசனம் சொல்லுது. என் சரீரமே நீ ஏன் கலங்குகிற அப்படின்னு எழுதியிருக்குதா வசனம்? இல்லை. மக்களை புரியுதுங்களா என்னன்னு? மை பாடி வை யூ ஆர் ஒரியிங் அப்படின்னு எழுதல. மை சோல் வை யூ ஆர் ஒரியிங். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி அமர்ந்திரு, அவராலே உனக்கு ரட்சிப்பு வரும் அப்படின்னு என்னது? அந்த தேவன் தான் உன் ஆத்மாவுக்கு ரட்சிப்பு தருவாரியா? ஹல்லேலூயா. மக்களை நல்லா கவனிங்க. தேவன் விரும்புகிறது, தேவனுடைய நோக்கம், தேவன் விரும்புகிறது, தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறது தெரியுமா? சோல், நஃபஷ். சொல்லுங்க, நஃபஷ் அப்படின்னா சோல் அர்த்தம் ஹீப்ரூல. தேவன் விரும்புகிற நஃபஷ். தேவன் இந்த ஆத்துமா விடாய்த்ததாய் போயிடக்கூடாது. வறண்டதும் விடாய்த்ததுமான ஆத்துமா அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஆத்துமா டெசர்ட் மாதிரி ட்ரை ஆகிடக்கூடாது. நம்முடைய ஆத்துமா எப்பொழுதும் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கணும். நம்முடைய ஆத்துமா எப்பொழுதும் தேவனுக்காக காத்திருக்கணும். அதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் சரீரத்தை காப்பார் அப்படின்னு எழுதல. ஏன்னா ஆத்துமா காக்கப்பட்டுருச்சுன்னா சரீரம் காக்கப்பட்டுரும். உள்ள இருக்கிற உள்ளான ஆத்துமா, உள்ளான இன்னர் சோல், அந்த இன்னர் சோல் ஆண்டவருக்கு முக்கியம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, வெளி தோற்றத்தை நான் பார்க்கவில்லை, உள்ளான மனிதன். பாடல் வரியில் சொல்கிறது, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற. ஏன்னா வெளியான ஆத்துமா ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பான், புதுசு புதுசாக. ஃபேஷனுக்கு தகுந்த மாதிரி புதுசு புதுசாக சோப்பு யூஸ் பண்ணுவான், பவுடர் யூஸ் பண்ணுவான், எல்லாம் யூஸ் பண்ணான். வெளி ஆத்துமா அப்படி இல்லை, வெளி இருக்கிற சரீரம் அது ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் தேவன் விரும்புகிறது உள்ளான ஆத்துமா மாறணும். மக்களை புரியுதுங்களா? அந்த ஆத்துமா காக்கப்படணும். தேவன் விரும்புகிறது அந்த ஆத்துமா. அதான் சொல்றார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். தேவன் விரும்புகிறது ஆத்துமா காக்கப்படணும். தேவன் விரும்புகிறது ஆத்துமா காக்கப்படணும். தேவன் விரும்புகிறது ஆத்துமா காக்கப்படணும். வசனத்தை அடுத்த லைன் வாசிக்கலாம். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் கொண்டு இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். பாருங்களேன், கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும், அதான் பாதுகாப்பு. இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் விரும்புகிறது நம்ம பாதுகாக்கணும். ஆதாமையும் ஏவாளையும் பாதுகாக்கணும்னு தான் தேவன் விரும்பினாரு. ஆனால் அவங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படாமல் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? அங்கே வேற யாரும் இல்லை. தீங்கு செய்கிறதுக்கு ஜனங்கள் அங்கே இல்லை, தீமை செய்கிறதுக்கு ஒரு ஆளும் இல்லை. ஆனால் தீமை செய்கிறதுக்கு ஒருத்தன் வந்தான். தேவனுடைய திட்டம் அவர்களை அந்த தீமையானவன் இடத்திலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். அதனால தான் அவர் சொன்னார், ஐயா, மகனே, மகளே, எல்லாமே உனக்கு தான், ஃப்ரீயாக இரு. ஆனால் இந்த தீமையான காரியத்தில் இருந்து மாத்திரம் நீ விளங்கி உன்னை பாதுகாத்துக்கோ. புரியுதா மக்களே? ஆனால் பிசாசு தான் தந்திரமானவனாச்சே. அவனுடைய கிரியைகள் எல்லாம் பொல்லாதவைகள், நித்தமும் அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கும். அப்ப அவன் பொல்லாதவைகளாய் அவனை சிந்தித்துக் கொண்டிருந்தபடினால மனிதர்களை வஞ்சிக்க வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டுக்கொண்டே இருந்தான். இன்றைக்கும் மனிதனுடைய இருதயத்தை, சிந்தனைகளை வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் மிகப்பெரிய திட்டங்களை அவன் போட்டுட்டு தான் இருக்கிறான். அவன் நிறுத்துறதே கிடையாது. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? அவன் அந்த திட்டத்தை, அவனுடைய பிளானை நிறுத்துறதில்லை. எப்படியாவது தேவனுடைய பாதுகாப்பிலிருந்து அவர்களை விலக்கிடணும். தேவனுடைய பாதுகாப்பின் நிழலில் இருந்து, உன்னதமானவருடைய மறைவில் இருந்து விலக்கி அவர்களை தீங்கு அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு தான் அவனுடைய நோக்கமே. அழிக்கிறவன் அவன் நோக்கம் என்ன தெரியுமா? அழிவு. நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது யார் தெரியுமா? பிசாசு. தேவன் ஒருபோதும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்த விரும்ப மாட்டார். நம்முடைய சரீரத்தில் பலவீனத்தை ஏற்படுத்த தேவன் ஒருபோதும், வசனம் சொல்லுகிறது, சுகத்தை விரும்புகிற கர்த்தர். சத்தமா தான் ஒரு ஆமென் சொன்னது. என்ன? சுகத்தை விரும்பாதவன் ஒருத்தன் இருக்கிறான். ஆசீர்வாதத்தை விரும்புகிற
கர்த்தர். ஆனால் ஆசீர்வாதத்தை, செழிப்பை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மனிதன். நல்லா வாழணும்னு தேவன் விரும்புகிறாரு, ஆனால் அவனுக்கு நல்லா வாழக்கூடாதுன்னு நினைப்பான். மக்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தீமை செய்கிற ஒரு மனிதன் நம்ம கூட தான் இருக்கிறான். அவன் தான் பிசாசு. அவன் கெட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று கடிச்சு சாப்பிட்றதெல்லாம் இல்லையா, டைரக்டா ஸ்வாலோ, விழுங்கிடுவான். ஏன் தெரியுமா? அவன் சர்ப்பம், கடிச்செல்லாம் சாப்பிட மாட்டான், விழுங்கும். பாம்பு கடிச்சு சாப்பிடுமா? பாம்பு ஸ்வாலோ தான் பண்ணும், உறிஞ்சு இழுக்கும். அதனால தான் வசனமே சொல்லுது, அவன் விழுங்கலாமோ வென்று, விழுங்கலாமோ வென்று. நல்லா கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, இந்த பாதுகாப்பை உடைச்சு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டுங்கிறது அவனுடைய நோக்கம். அதனால தான் சொல்றேன், போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போங்க. வீட்டை விட்டு போகும்போது வசனம் சொல்லுது, கர்த்தரின் போக்கையும் உன் வரத்தையும் இதன் கொண்டு என்றென்றைக்கும் காக்கணும். ஆண்டவரே, நான் வண்டி எடுக்கிறேன், பாதுகாத்து கொள்ளுங்க, வீடு வந்து சேர்ற வரையிலும். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிற ஒவ்வொரு மக்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க, பாதுகாப்பாக வந்துட்டு பாதுகாப்பாக வீடு போய் சேரணும். ஒவ்வொரு வாரமும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். எதுக்கு? தேவ பாதுகாப்பு வேணும். பிசாசுக்கு தெரியும் தேவ பிள்ளைகள் தேவனை ஆராதிக்க போகிறார்கள், அப்போ ஏதாவது ஒன்று செஞ்சு அவங்கள அதை முறியடிக்கணும். அதுதான் நம்முடைய வேலை, அதுக்காக ஜெபிக்கணும். அதுதான் தேவன் சொல்லுகிற அபிஷேகத்தின் பாதுகாப்பு. நாம் அபிஷேகம் பிள்ளைகளாக இருக்கிறபடினால அந்த பாதுகாப்புக்காக நம்ம தான் ஜெபம் பண்ணணும். மக்களே, புரியுதுங்களா? ஏசாயா 41:10 சொல்லப்படுகிறது. ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நல்லா கவனிங்க, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். பாதுகாப்பை தருகிற தேவன், என் நீதியின் வலதுகரத்தினால உன்னை தாங்குவேன். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்ன நடத்திடுவார். ஏந்திடுவார், என்ன தாங்கிடுவார், இறுதி வரை என்ன நடத்திடுவார். கர்த்தர் கரம் எம் மேல, சொல்லுங்க பார்க்கலாம், கடுகளவோ. கர்த்தர் கரம் எம் மேலங்க, கடுகளவோ. சொல்லுங்க, ஏந்திடுவார், ஏந்திடுவார், என்ன தாங்கிடுவார், இறுதி வர வலக்கரத்தினால, வலக்கரத்தால ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வர நடத்திடுவார். பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க, பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. கர்த்தர் கரம், சொல்லுங்க, எம் மேலங்க, கடுகளவோ. ஆமென். கர்த்தர் கரம் எம் மேலங்க, கடுகளவோ, பயமில்லைங்க. ரத்தத்தாலே, ரத்தத்தாலே கழுவுகிறா, ரட்சிப்பாலே உடுத்துகிறார். சொல்லுங்க, சொல்லுங்க, ரட்சிப்பாலே வாழாக்காமல், வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். கர்த்தர் கரம், சொல்லுங்க, எம் மேலங்க, கடுகளவோ, பயமில்லைங்க. கர்த்தர் கரம் எம் மேலங்க, கடுகளவோ, பயமில்லைங்க. சத்தமோ ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்லுகிறார், என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவையா. மக்களே, கர்த்தர் தாங்கலைன்னா வேற யாரும் தாங்க முடியாது.
அவர் சொல்கிறாரு, எப்பா நீ எதுக்கும் பயப்படாதப்பா, நான் உன்னோடு இருக்கிறையா, திகையாதையா, நான் உன் தேவனாக இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு ஃபேவராக பண்ணுவேன். சகாயம்னா அதுதான். என்னது? நீ பயப்படாத, உனக்கு ஃபேவரானது நான் செய்கிறேங்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. தேவனுடைய பாதுகாப்பு இருந்துச்சுன்னா எல்லாமே. அடுத்த வாரம் நான் பேச போகிறது தான். தேவ அபிஷேகம் இருந்துச்சுன்னா, இப்பயே ஹிண்ட் கொடுத்துருவேன், தேவ அபிஷேகம் இருந்துச்சுன்னா எல்லா மனிதர்களும் உங்களுக்கு ஃபேவராக வந்துடுவாங்க. அடுத்த வாரம் நான் பேச போகிற தலைப்பு அதுதான். தேவ அபிஷேகம் இருந்துச்சுன்னா கர்த்தர் மட்டும் ஃபேவராக இருக்க மாட்டார். தேவ அபிஷேகம் இருந்ததுன்னா, கர்த்தருடைய அபிஷேகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேவராக எல்லா ஜனங்களும் வந்துடுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, நல்லா கவனிங்களே, பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, ஸ்திரப்படுத்துகிறார். தீமையின் இன்று விலக்கி காத்து, தீமையின் இன்று விலக்கி காத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிற ஒரு சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் தேவன் விரும்புகிறது தீமையிலிருந்து என்னை விலக்கி காத்துக்கொள்ளணும். தீமை அணுகாமல், தீமை எனக்கு பாட்டா வருது, தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர் பரலோகம். தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர் பரலோகம். தீமை அணுகாமல் காக்கிற தேவனாக இருக்கிறாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏனென்றால் நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர், அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ தடவை தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்துச்சு, எத்தனையோ தடவை தேவனை விட்டு வழி விலகி போச்சு. ஆனால் அவர் உண்மையுள்ளவராக தான் இருந்தார். அவர் மாறினாரா? மாறுறது யார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனம். மாறுகிறது யாரு? மனிதர்களாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனம் மாறிச்சு. ஆனால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றும் மாறாதவராக இருக்கிறார். அதான் வசனம் சொல்றது, கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவரு நம்ம நிறைய நேரம் நினைச்சிட்டு இருக்கலாம் பயம். அவர் சொல்றாரு, பயப்படாதப்பா, உன்னை நான் ஸ்திரப்படுத்துகிறேன். ஐ வில் ஸ்ட்ரெங்தன் யூ, ஐ வில் ஸ்ட்ரெங்தன் யூ. ஸ்திரப்படுத்துகிறேன், ஸ்திரப்படுத்துகிறேன். ஸ்திரப்படுத்துகிறது மாத்திரமில்ல, எதெல்லாம் உனக்கு தீமையாய் வருகிறதோ அந்த தீமை எல்லாத்தையும் நான் விலக்கி உன்னை காத்துக்கொள்கிறார் கர்த்தர். இவ்வளவுதான் சத்தமா? கர்த்தர் எல்லா தீமையிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்கிறாராம். எனக்கு வசனம், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். வசனத்தை வாஸ்தா, உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்துச்சுன்னா ஒரே ஒரு விஷயம் தான், என்ன தெரியுமா? அபிஷேகம் இருக்கணும். அந்த அபிஷேகம் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய பாதுகாப்பு வந்துடும். தாவீதின் மேலே தேவ அபிஷேகம் இருந்துச்சு, ஒருத்த நாளையும் தாவீது கிட்டே வர முடியாது. யோசேப்பின் மேலே தேவ அபிஷேகம் இருந்துச்சு, தீமை செய்யணும் என்று மனிதர்கள் வந்தார்கள், ஆனாலும் தேவனுடைய பாதுகாப்பின் கவனம் அவன் மேலே எப்பவுமே இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? எஸ்தரன் மொர்தகாய் தேவ அபிஷேகம் அவர்கள் மேலே இருந்துச்சு. ஆமான் என்ற மனிதன் தந்திரமாக அவர்களுக்கு விரோதமாக வலைகளை விரிக்கிறான். ஆனால் கர்த்தரோ உண்மையுள்ளவராயிருக்கிறபடினால, ஓ நீ சைலண்டா வேலை பார்க்குறியா, நானும் சைலண்டா வேலை பார்ப்பேன் அப்படின்னு கர்த்தர் என்ன பண்றா தெரியுமா? அவனுக்கு தெரியாமல அவனுக்கு அந்த தூக்கு மரத்தில் போடுறதுக்கு ஆண்டவர் அவனுக்கே விரோதமா அவர் செய்யற. இதுதான் கர்த்தர் எஸ்தரையும் சொல்லுங்க மொர்தகாய் தான், எஸ்தரும் மொர்தகாய் தான். எஸ்தரும் மொர்தகாயும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுகிறதுக்கு தீமையிலிருந்து அவர்களை பாதுகாத்தார் தேவன். தீமையான மனிதர்களிடத்திலிருந்து ஆண்டவர் பாதுகாத்தார். தீமை செய்ய எத்தனை பண்ணுகிற மனிதனிடத்திலிருந்து அவன் ராஜாட்ட போய், ராஜா எப்படியாவது இவங்களை காலி பண்ணிடணும் ராஜா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் பேசி முடிச்சிட்டார். மக்கள் நல்லா கவனிங்க.
எகிப்தில் இருந்த ராஜாவாகிய பார்வோன்னு அதான் நினச்சான். ஜனங்களை போட்டு அடித்து நொறுக்கி அவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று விட முடியாது. ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்தார். மனிதர்கள் உண்மையாக இருக்கிறாங்களோ இல்லையோ அதை பற்றிலாம் அவருக்கு கவலை இல்லை. அவர் உண்மை உள்ளவர். அதனால தான் திருவிழா எடுத்து முடிச்சுட்டு வாசிக்கிறோம். என்னது? அவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஒருவேளை அவர் என்னை பார்த்து கிரியை செய்யணும்னு நினைச்சார்னா கண்டிப்பாக அவர் உண்மை உள்ளவராக இருக்க மாட்டார். ஆனால் அவர் என்னை பார்க்கவில்லை. அவர் என்னை பார்க்காமல் அவர் உண்மை உள்ளவராய் மாத்திரமே இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. என்னுடைய கிரியைகள், என்னுடைய பேச்சு, என்னுடைய நடக்கை, என்னுடைய காரியங்களை பார்த்து அவர் நடந்தாருன்னா கண்டிப்பாக அவர் என்னை பாதுகாத்துக்க கொள்ள மாட்டார். அவர் உண்மை உள்ளவராக இருக்க முடியாது. ஆனால் அவர் என்னையெல்லாம் பார்க்கறதே இல்லை. அவர் என்னை பார்க்காம அவர் வேறு ரோட்டில் போயிட்டுருக்கிறார். அதனால தான் அவர் தீமையில் நின்று என்னை பாதுகாத்துக் கொள்கிறார். நான் தீமை செய்து கொண்டே இருக்கிறேன். புரிஞ்சுதா? அவர் தீமையிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்கிறார். ஆனால் நான் தீமையை செய்து கொண்டிருக்கிறேன். யாருக்கு விரோதமாய்? அவருக்கு விரோதமாக தான். மனிதர்கள் விரோதமாக செய்கிறோமோ இல்லையோ, ஆண்டவர் விரோதமாக நிறைய செய்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் நான் உண்மை உள்ளவராக இருக்கிறப்பா, உன்னை ஸ்திரப்படுத்துகிறப்பா. நீதிமொழிகள் 18:19 பாருங்க. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். 18:10 நீதிமொழிகள். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய். நீதிமான் அதற்குள் ஓடுகிறது மாத்திரமல்ல, சுகமாயிருப்பான். கர்த்தர் விரும்புகிறது சுகம். சுகம் பலன் எனக்குள்ளே பாட்டா வருதே, பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய். தேவன் விரும்புகிறது நீ அதற்குள் ஓடி சுகமாயிரு. சொல்லுங்களேன். தேவனுடைய பாதுகாப்பு எனக்கு சுகத்தை தரணும் என்று விரும்புகிறது. தேவ அபிஷேகம் என்னை சுகத்தை தர வேண்டும் என்று விரும்புகிறது. கர்த்தர் செய்த வேலை எல்லாம் என்ன தெரியுமா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது அவர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? ஜனங்கள் யாரெல்லாம் வியாதியில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ அவரெல்லாம் பார்த்து, ஏப்பா எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக ரெடியா இருக்கியா? ஐ எம் ரெடி டு ஹீல் யூ. ஆர் யூ ரெடி? நான் சுகத்தை தருகிற தேவன், நான் சுகத்தை கொடுக்கறதுக்கு நான் ரெடி. நீ சுகத்தை பெற்று. மக்களை நல்லா கவனிங்க, வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு நடக்க முடியாதவன், கண்ணு தெரியாமலாம் கூட்டிட்டு வந்து ரோட்டில் அவர் வருகிற வழியில் கொண்டு வந்து போடுறானுங்க. எதுக்கு தெரியுமா? ஜனங்கள் சுகத்தை விரும்பினார்கள். தேவன் சுகம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். நமக்கு தெரியும் ஒரு சம்பவம். ஆண்டவர் வீட்டில் உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒருத்தன் படுத்து கிடக்கிறான், திமிர்வாதக்காரன். அவனை வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு வழி இல்லை. நினச்சி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம சர்ச்சை நடத்திட்டு இருக்கிறோம், ஒரு 4 பேர் மேலே ஏறி இந்த கூரையை பிரித்து ஒருத்தனை உள்ளே இறக்கினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும்ல. என்னடா கூரையெல்லாம் பிரிச்சுட்டு இருக்கிறீங்க? கூரையை கூட நான் அப்புறம் சரி பண்ணி கொடுத்துட்றேன், முதல்ல இவனுக்கு சுகம் வேணும்யா. அவன் இந்த மெட்டீரியல்லாம் பார்க்கவே இல்லை. எப்படியாவது சுகத்தை இவனுக்கு வாங்கி கொடுத்துடணும். அந்த 4 பேர் பாருங்க, எப்படியாவது ஆண்டவரை பார்க்க வச்சிடணும்யா. ஆண்டவர் இவனை பார்த்துட்டாவே போதும், அவர் கண்ணில் படணும். மக்களை புரியுதுங்களா? அவருடைய கண்களில் பட்டாலே போதும். நிறைய சொல்லலாம். கும்பலில் நடந்து போயிட்டு இருக்கிறார், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்ட உடனே அவர் யாரோ என் ட்ரெஸ்ஸை தொட்டு விட்டாங்க அப்படின்னு. ஐயரே, போதகரே, இந்த கும்பலில் இத்தனை பேர் இடிக்கிறான் நெரிக்கிறான், போகிறதுக்கே இடம் இல்லை, இதில் யாரோ ஒருத்தர் தொட்டு விட்டாருன்னு கேட்குறீங்க எப்படி அப்படின்னா, அது எனக்கு தெரியும், ஒருத்தர் தொட்டது எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். அப்போ நல்லா கவனிங்க, வஸ்திரத்தின் ஓரத்தை தொங்கலை தொட்ட உடனேயே வல்லமை அவர் புறப்பட்டு போகிறது என்றால், அப்படிப்பட்ட தேவன் சுகத்தை விரும்புகிறது. தேவன் என்ன சொல்றாரு? நீ ஓடி அதுக்குள்ள சுகமா இருப்பா. என்னங்க ஆமேனே வரல, சுகமே வேணாம் அவங்களுக்குலாம். கர்த்தருடைய பாதுகாப்பினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு என்ன தெரியுமா? சுகம்.
எத்தனை டாக்டர்கிட்ட போனாலும், எத்தனை வைத்தியர்கிட்ட போனாலும் சுகத்தை அவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். ஒரு பாஸ்டருக்கு ஸ்டொமக்கில் கேன்சர். அந்த டியூபை வந்து 3ஆக வெட்டிட்டாங்க. ஸ்டொமக்குள்ளே இருக்கிற டியூபை 3ஆக வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு அந்த ஒரு பகுதி பாதிக்கப்பட்ட கேன்சர்னால் பாதிக்கப்பட்ட பகுதியை வெட்டி எடுத்து வேற ஒரு இடத்துலேருந்து எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க. இதெல்லாம் உள்ளுக்குள்ளே நடக்கிறது, வெளியில் கிடையாது. வயிற்றுக்குள்ளே, வெளியில் பார்க்க முடியாது உள்ளே என்ன நடக்குது. எல்லாத்தையும் ஒட்ட வச்சாச்சு. ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. பிஎஸ்ஜியில் வார்டுக்கு வந்துட்டார். கான்ஷியஸில் இல்லை, அன்கான்ஷியஸில் இருக்கிறாரு. ஏன்னா பெரிய ஆப்ரேஷன், வயிற்றுக்குள்ளே கிழிச்சு எல்லாம் பண்ணிட்டான். இப்போ திடீரென்று நைட்டு அவருக்கு ஹை ஃபீவர், பயங்கர ஹை ஃபீவர். ஏன் ஃபீவர் வந்துச்சுன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. பயங்கரமான ஹை ஃபீவர். அப்போ டாக்டர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணால், அந்த கட் பண்ணி எடுத்து வேறு ஒரு இடத்துலேருந்து எடுத்து பைப்பை செட் பண்ணாங்க தெரியுங்களா. அந்த பைப்பு இன்னொரு பைப்போட ஜாயிண்ட் பண்ண இடத்துல ஒழுங்காக அது ஜாயிண்ட் ஆயிருச்சு. ஆனால் வேறு பைப்பு இல்லை, வேறு இடத்துலேருந்து வச்ச பைப்புனால அந்த பைப்பு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, 2 லட்ச ரூபா செலவு பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ பைப்பு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. திருப்பி இன்னொரு ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு தாங்காது, உயிர் போயிடும். ஒரு இன்ஜெக்ஷன் 7000 ரூபா. 10 இன்ஜெக்ஷன் போட்டால் தான் உள்ளுக்குள்ளே சரி பண்ண முடியும். என்னதுங்க, கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நம்ம உடம்பெல்லாம் பார்க்குறது தான் இப்படி இருக்குது. டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வைங்க, ரொம்ப மோசம். செலவு நம்மளையா சொத்தெல்லாம் எழுதி வச்சிடணும், அந்தளவுக்கு பண்ணி விட்ருவோம். நம்ம சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிட்ணும். குடல் கிடல் ஏதாவது ஆகி போச்சுன்னு வைங்க, அவ்வளோதான். வெட்டி கிட்டி ஏதாவது ஒட்ட வச்சானா ஒரு 7 லட்ச ரூபா செலவாகும். அந்த பாஸ்டருக்கு 7 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. 7 lakh rupees they spend அவர் ஜீவனை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் இப்போ அவர் ரொம்ப முடியாமல் தான் இருக்கிறார். எப்போ வேணாலும் உயிர் போயிடும். 7 lakh rupees செலவு பண்ணாலும் இருக்கிறார். ஆனால் எப்போ வேணாலும் ஜீவன் போயிடும். இப்போ ஜீவன் இருக்கிறது தேவ கிருபையால் மாத்திரமே. நல்லா கவனிங்க. இப்போ உள்ளுக்குள்ளே என்ன தான் மருந்து கொடுத்தாலும் கர்த்தர் மாத்திரம்தான் சுகத்தை கொடுக்கணும். இப்போ எல்லோரும் ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு இன்ஜெக்ஷன் 7000 போட்டுலாம் இன்ஜெக்ஷன்லாம் போடுறதுக்கு ஏற்கனவே 7 லட்ச ரூபா செலவாகி போச்சு. இன்னும் ஒவ்வொரு இன்ஜெக்ஷன் 7000 நாங்கள் எங்கே போகிறது? ஆண்டவரே ஜோம் பண்ணுங்கடா, எல்லாம் வாங்கடா சபையே ஜோம் பண்ணு. எல்லாம் உட்காந்து சபையே உட்காந்து இரவும் பகலும் பாஸ்டருக்காக ஜோம் பண்ணுது. நல்லா கவனிங்க, ஜபத்தினால் மட்டும்தான் சுகத்தை கொடுக்க முடிஞ்சுது. என்னதான் 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் எவ்வளோ செலவு பண்ணாலும் கர்த்தர் நினைத்தால் மட்டுமே சுகம், இல்லைனால் சுகம் கிடைக்காது. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய மிக 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 பெரிய கிருபை தான் நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிற, சுகத்தோடு இருக்கிறது. ஆமே. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் யா. நீ நீதிமானதற்குள் ஓடி சுகமா இருக்கணும். கர்த்தர் விரும்புகிற பாதுகாப்பு சுகம். 46:1 சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும். அதே பாடல பாடிடலாமா? தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமா. அனுகூலமான துணை. பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். தேவன் நமது அடைக்கலமோ
அடைக்கலனுமானா. சொல்லுங்க, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமா அவர் தாங்க துணை. தேவன் நமது அடைக்கலமும். துணையுமா ஓ எஸ் க்ளோரி. ஆபத்து காலத்தில் கூட இருக்கு துணையுமானார். சத்தமா ஆமென். தேவன் மட்டுமே எனக்கு அடைக்கலம். அவர் தான் எனக்கு ஆபத்து காலத்தில் துணை. அவர் இல்லை என்றால் எல்லா ஆபத்தும் என்னை அட்டாக் பண்ணும். ஆனால் ஆபத்து நெருங்காமல் என்னை பாதுகாத்துக் கொள்கிறது. டியூட்ரானமி உபாகமம் 31:6 சொல்லப்படுகிறது. உபாகமம் 31 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும். யாருக்கு பயப்படவும்? வாசிங்க வாசிங்க. அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே. நல்ல கவனிங்க வசனத்தை. உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. சத்தமா ஆமென் சொல்லுங்க. நீ யாருக்காகவும் பயப்படாதப்பா, நீ எதுக்காகவும் பயப்படாதப்பா. ஆண்டவர் சொல்ற பாருங்க அழகா, நீங்கள் பலம் கொண்டு திடமனதா இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தர் தாமே நான் உன்னோடு கூட வர்றேன்ப்பா. கர்த்தர் சொல்றார், நான் உன்னோடு கூட வரேன், நான் உங்க கூட இருக்கிறேன்ப்பா. மோசே பார்வோனை சந்திக்க தனியாக தான் போவான். எப்படி? ஆமாம், ஒவ்வொரு தடவையும் தனியாக தான் போயணும். ஆண்டவரே வேற யாரும் அனுப்புங்க. இல்லை, நீ தான் போகணும். கவலைப்படாதடா, நானே கூட இருக்கிறேன்டா. இல்லை ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது. உனக்கு பேச தெரியாட்டி பரவாயில்ல, நான் உன்னை பேச வைக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறேன் பாருங்களேன், எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு. நீ பயப்படவும் உன் கோலை எடுத்துகிட்டு போ. இப்போ என்ன பண்ணுறாரு மோசே? தப்புன்னு கோலை தூக்கி கீழே போட்டால் பாம்பா மாறுது. நீ மட்டும் தான் பாம்பா போடுவியா? இப்போ பாரு, என் கோலும் பாம்பா போட்டு அவனும் என்ன பண்ணுறான்? ஒரு கோலை தூக்கி போட்டான், அவன் கோலும் பாம்பா மாறிடுச்சு. என்னடா அது? இப்போ எல்லாரும் நினைக்கிறாங்க, என்ன மோசே கோலும் அவன் கோலும் பாம்பா மாறிடுச்சு, ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்களே அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது தான் மோசேயோடைய கோல் பாம்பா மாறினது, அவன் பாம்பா லபக்குன்னு முழுங்கிருச்சு. என்னதுங்க? இப்போ தான் பார்க்குறாங்க எல்லாம், ஆஹா, ரெண்டு பாம்பில் அந்த பாம்பு ஓவர்டேக் பண்ணிருச்சு. மக்களே, சில நேரங்களில் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி தெரியும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாத. பயமே மிகப்பெரிய அந்த பாதுகாப்புக்கு தீமையாய் விலகிடுது. நம்முடைய பயமே நிறைய விஷயத்துக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருது. கர்த்தர் சொல்றாரு, அந்த வசனத்தை பாருங்களேன், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய். முதல்ல என்ன சொல்றாரு? நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. உன்னுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்து, பலப்படுத்து, ஸ்ட்ரென்தன் பண்ணு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்றார், நீ அவங்களுக்கு பயப்படாத, திகைக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தல. அவள் பாருங்க, அவர் உன்னை விட்டு பயப்படாத, அவர் உன்னோடு கூட தான் இருக்கிறாரு. அவர் உன்னை விட்டு விலக மாட்டாரு, உன்னை கைவிடவும் மாட்டாரு. ஏன் நீ ஆண்டவர் விட்டு விலகிட்டாரா? என்னை பாதுகாக்காம போயிட்டாரா? ஏன் நான் கஷ்டப்படுறது ஆண்டவருக்கு தெரியாதா? எல்லாமே தெரியும். நான் பலவீனப்படுகிறது அவருக்கு தெரியும். நான் பொருளாதாரத்தில் நலிவடைந்து போகிறேன் அவருக்கு தெரியும். என்னுடைய சிந்தனைகள் தாறுமாறாக ஓடுகிறது அவருக்கு தெரியும். என் இருதயம் டீவியேட் ஆகிறது அவருக்கு தெரியும். எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை. யோபுகிட்ட கேட்டால் அக்கு வேறு ஆணி வேற சொல்லுவார் ஆண்டவரை பற்றி. அவன் வேற மாதிரி அந்த ஆள், ஆண்டவரை கரைச்சி குடித்தவன் அந்த ஆள். அந்த ஆள்கிட்ட போய் யாரும் பேசவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவரும் அவருக்கு உள்ள தொடர்பு அவ்வளவு. எப்பா, கர்த்தர் கையிலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறாமல் இருக்க முடியாதா? அது வெட்டுத்தானே ஆகணும் அப்படின்னு பேசுகிற ஒரு மனுஷன். மற்றவங்களாம் கூட ஐயோ தீமை வந்துருச்சேன்னு யோசிக்கலாம். ஆனால் அவர் தீமை வந்தாலும் சரி, நன்மை வந்தாலும் சரி, எல்லாமே கர்த்தர்கிட்ட தான் வருதுங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. நல்லா கவனிங்களேன், கர்த்தர் நம்மகிட்ட இன்னைக்கு சொல்லுகிற த ஸ்ட்ராங்கஸ்ட் வேர்டு, நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை நான் கைவிடவும் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒருவேளை ஆண்டவர் கைவிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு இங்கே நிற்கவே முடியாது.
ஆண்டவர் மட்டும் நம்மளை விட்டு விலகி இருந்தாருன்னா நிச்சயமா அந்த மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட. எதுக்கு மேகஸ்தம்பம் அனுப்பணும்? இவனுங்க அடங்காப்பிடாரி, இவனுங்களை வேற பாதுகாக்கணுமா அப்படின்னு அவர் நினைக்கல. சிவந்த சமுத்திரத்தை கடந்து வெளில வந்தோன்னா தண்ணி தாகத்தில் கொதிக்கிறாங்க. தண்ணி எடுத்து குடிச்சா கசக்குது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேசர் உன்னோடுண்டு. ஒன்றும் இல்லை, அந்த மரத்தை வெட்டி உள்ள போடு. தேவன் நினைச்சிருந்தா முறுமுறுப்பை பார்க்கவில்லை. ஒரு சீக்ரெட் ரெசிபி உங்களுக்கு சொல்லித்தரேன். முறுமுறுப்பை பார்க்காதீங்க, சண்டையை பார்க்காதீங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க. எல்லாரிடத்திலும் சமாதானமாய். தேவன் எனக்கு இப்போ கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? சண்டை போறியா, சண்டை போடு. நான் அமைதியாக நினைப்பேன், பேச மாட்டேனே, பேசவே மாட்டேன். திட்டுறியா, எவ்வளோ வேணாலும் திட்டு, வாச தீர திட்டு. எவ்வளோ நேரம் திட்டுவேன்? திட்டி முடிச்சிட்டியா? ரைட், சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போயிட்டு வாங்க. நான் கொந்தளிச்சாதானே அவன் இன்னும் கொந்தளிப்பான். கொந்தளிக்கவே கூடாது. இந்த சீக்ரெட் ரெசிபீஸ்லாம் ஆண்டவர்கிட்ட வந்து கற்றுக்கணும். அவர் தான் சொல்லிக் கொடுக்கணும். அவர் நிறைய சீக்ரெட் ரெசிபியை சொல்லிக் கொடுப்பார். அமைதியாகவே இருக்கணும், என்ன நடந்தாலும் சரி. ஏன் தெரியுமா? அவர் எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்வார். அவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அந்த திட்டம் நிறைவேறும். என்ன நடக்கப் போகிறது என்று அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். சரி, நான் முடிக்கிறேன். இன்னும் எனக்கு 12 நிமிஷம் தான் இருக்குது, நான் முடிக்கணும். சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அந்த அபிஷேகத்தில் நிறைந்தவர்களை கர்த்தர் சொல்றார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய தூதன் கர்த்தருக்கு பயந்தவர்களை. மக்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. யார் 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 எல்லாம் தேவனுக்கு பயந்து தேவ பிள்ளையாய் தேவ பக்தியிலே வாழுகிறார்களோ அவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிப்பார். ஏன் ஆண்டவர் என்னை விடுவிக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா, ஒருவேளை நான் இன்னும் தேவனுக்கு பயப்படுகிற பயபக்தி குறைஞ்சிருச்சோ, அதனால தான் ஒருவேளை என்னை ஆண்டவர். வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகணும் கர்த்தர் சொல்றார். எதா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மைட் பி, என்ன ஆயுதமா இருந்தாலும் சரி, எதை வேணாலும் கொண்டு வா. யுத்தங்களை நடப்பிக்கும் சர்வவல்ல தேவன் கூர்மையான பட்டயமாய் என்னைவே மாத்திடுவாரா? எப்படி? யுத்தங்களை நடப்பிக்கும் சர்வவல்ல தேவன் கூர்மையான பட்டயமா என்னை, அவர் நினைச்சா கூர்மையான பட்டயமாவே என்னை மாறு. கண்மாலையின் வெடிப்பிலே உன்னை மூடுவார். எப்படி? பலவானின் கையில் உள்ள அம்பா மாற்றிடுவானா? எப்படி? கூர்மையான பட்டயமா மாற்றுவாரு, அம்பா மாற்றுவாரு. தேவன் நினைச்சா எதை வேணாலும் எப்படி வேணாலும் என்ன பயன்படுத்த. இந்நேரம் ஒரு சத்தமாக தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினைச்சேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எப்பா உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதமா இருந்தா சரி, நானே ஒன்று ஆயுதமா மாத்திடுறையா. He will make me a weapon. He will make me a weapon. என்னையே ஒரு கருவியாக தேவன் மாற்றுவார். தாவீது போய் யுத்தம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு, சண்டை போடுறதுக்கு, யுத்தம் பண்ண போகிற சண்டை போடுறதுக்கு போகிறான் கோலியாத்துக்கிட்ட. சவுல் யுத்த வீரன், அதனால அவன் யுத்த ஆயுதங்களை தரிப்பித்து கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறான். அவனுக்கு தெரியும், தாவீது தெரியுடே, இதெல்லாம் என் தேவனுக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லைடா. நீ நம்புறது இந்த ஆயுதங்கள் உன்னை பாதுகாப்புன்னு. என் கையில் இருக்கிற இந்த கல்லையே கர்த்தர் ஆயுதமாக மாற்றிடுவார். என் கையில் இருக்கிற இந்த கவனையே கர்த்தர் ஆயுதமாக மாற்றுவார். என்னையே கர்த்தர் ஒரு ஆயுதமாய் மாற்றுவார். புரியுதுங்களா? பவுல் கப்பல்
பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கப்பல் கடலினால் அடித்து நொறுங்கி சேதம் அடைஞ்சிருச்சு. தத்தளித்து ஒரு தீவுக்கு வந்துட்டாங்க. அந்த தீவில் நனைஞ்சிட்டாங்க, ஃபுல்லாக நனைஞ்சி எல்லாம் போச்சு. தீவில் உட்காந்துருக்கும்போது சரி குளிர் அதிகமாக இருக்குன்னு விறகு எடுத்து கொஞ்சம் கொளுத்தி விடுவோன்னு சொல்லி விறகு எடுத்து போடும்பொழுது விறகை பொறுக்கும்போது டப்புன்னு ஒரு பாம்பு, வெறியன் பாம்பு பவுலை கொத்தி விட்டது. எல்லாரும் சீக்கிரம் செத்துருவான் இவன் செத்துருவான் அப்படின்னு, எனக்கு கடிச்சது சாதாரண பாம்புல விரியன் கடித்து விட்டது பார்த்துட்டே இருக்காங்க செத்து. அவன் கேட்குறான் பவுல், ஏன்டா என்னையவே பார்க்குறீங்களா, போய் வேலையை செய்யடா. அவங்கெல்லாம் நின்று சாகலையா, எப்போ சாக போகிற, அடே நானே மிகப்பெரிய விஷம்டா, இந்த விஷமெல்லாம் ஒன்றும் செய்ய, நான் ஒரு காலத்தில் மிகப்பெரிய விஷமாக இருந்தேன், சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தேன், இந்த பாம்பெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு காலத்தில் தேவனுக்கு விரோதமாக வேலை செஞ்சவன் இப்போ ஆண்டவருடைய வல்லமை என்னையவே மாற்றிருச்சு, இந்த பாம்பு போட்டுன்னு போடுச்சுன்னா அது என்ன செஞ்சிடும் அப்படின்னு அவன் தைரியமாக நிற்கிறான். இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, நம்பவே முடியல. என்னடா நடக்குது, இவன் உயிரோடு இருப்பானா, செத்துக்கிட்டு தொலைச்சினானா, இந்த பாடியை வேற தூக்கிட்டு போகணும், என்னடான்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அவன் கவலையே படலை. கவலைப்படாதீங்கடா, போய் வேலையை செய்யுங்கடா, அடுப்பை கொளுத்துங்கடா, நெருப்பை கொளுத்துங்கடா, குளிருதுடா. மக்களை நல்லா கவனிங்க, நம்மளவே கர்த்தர் ஆயுதமாக மாற்றிடுவார். தேவன் நினைத்தால் அதான் ஆண்டவர் சொன்னார் எரேமியா கிட்ட, நீ கிளம்பி நேராக எங்கே போக தெரியுமா, பாட்டர்ஸ் ஹவுஸுக்கு போ, குயவன் வீட்டுக்கு போ, குயவன் வீட்டுக்கு போ, அங்கே குயவன் எப்படி வடையிறாங்கிறத பார், அதே போல் நீ என் கையில் இருந்தீன்னா உடனே நான் அந்த மாதிரி வடைஞ்சிக்குவேன். அந்த குயவன் என்ன வேணாலும் செய்வான், எப்படி வேணாலும் செய்வான், எதை வேணாலும் செய்வான், சின்னதாகவும் கூட செய்யலாம், பெருசாக செய்யலாம், இப்படி வளைச்சி செய்யலாம், அப்படி வளைச்சி, அவன் என்ன டிசைன் வைக்கணுமோ அந்த டிசைன் வச்சுருவான். அவன் எவ்வளோ பெருசாக வளையணுமோ அவ்வளோ பெருசாக வளைவான், எவ்வளோ சின்னதாக என்ன வேணாலும் ஹீ கேன் மேக் எனிதிங். அதே மாதிரி கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், உன்னையே நான் வெப்பனை மாற்றி உன்னையே நான் விலையேற பெற்ற வெசலாக மாற்றுறேன் அப்படிங்கிறார். இதுக்கு ஒரே ஒரு விஷயம், கர்த்தருடைய கையில் பாதுகாப்பில் இருக்கணும். அவருடைய பாதுகாப்பில் இருந்தோம்னா he can do anything. சங்கீதம் 125 1-2 வாசிக்கலாம். கர்த்தரை நம்புவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். நல்ல கவனிங்களேன், கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்கள், கர்த்தருடைய பாதுகாப்பில் இருக்கிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் எதை போல இருப்பார்கள், ஜயன், மவுண்ட் ஜயனை போல இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அடுத்தது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதற்கொண்டு, நல்ல கவனிங்க, கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்னை சுற்றிலும் இருக்கிறார். நீர் கால்கள் ஓரம் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை கொடுப்பேன். ஏனென்றால் கர்த்தர் என்னை சுற்றிலும் இருக்கிறார். எங்க போனாலும் அவர் இருப்பார். எனக்கு முன்னாக, எனக்கு பின்னாக, எனக்கு சைடில். அவர் வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் ஈது முதற்கொன்று என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் பாதுகாப்பு சுவராக இருக்கிறார். தேவனுடைய பாதுகாப்பின் சுவர் மாத்திரமில்லை என்றால், தேவனுடைய அடைக்கலம் மாத்திரமில்லை என்றால், தேவனுடைய பாதுகாப்பு இல்லை என்றால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பாதுகாத்துக் கொள்கிறையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 32:7 சொல்லப்படுகிறது, நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து, எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி காத்துக் கொள்கிற தேவனா இருக்கு. போதும், தேவனே என்னை எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும், எல்லா விதமான போராட்டங்களுக்கும், எல்லா விதமான அவமானங்களுக்கும், மக்களை நல்லா கவனிங்க, நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மனிதர்கள் அவமானங்களை எல்லாம் கர்த்தர் தவிடுபடியாக்குவார். நான் இன்னைக்கு காலையில் ஜோம் பண்ணிட்டு கிளம்புனேன். ஜோம் பண்ணும்போது ஆவியானவர் என்னோடு தெளிவாக நிறைய விஷயம் பேசினார். காலையில் சத்தம் தெளிவாக கேட்டுச்சு. சில விஷயங்கள் ஆவியானவர் பேசி தான் என்னை அனுப்புனார். நல்லா கவனிங்க மக்களே, கர்த்தர் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரோ அது நிச்சயம் நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை அது தாமதிக்கும்,
குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவில் விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதிக்கும், அது தாமதித்தாலும் வரும். அதற்கு காத்திரு, அதற்கு காத்திரு. ஒருவேளை இட் வில் டிலே பட் இட் வில் கம். அது டிலே ஆகிற மாதிரி இருக்கும், நம்ம நினைச்ச நேரத்தில் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் அது நடக்கும், அது நடந்தே தீரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர். மறைவிடமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நேசிக்கும் இயேசுவே. சொல்லுங்க பார்க்கலாம். அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே, புகலிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே. எஸ், அவர் தான் எனக்கு அடைக்கலம், அவர் தான் எனக்கு மறைவிடம். அவர் சொல்றாரு, என்னை எல்லா விதமான இக்கட்டுக்கும் நீங்களாக்கி விலக்கி காத்துக்கொள்ளுவார். நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்கணும். அவர் சொல்கிறத செய்யணும். அவர் சொன்னதை செஞ்சோம்னா கண்டிப்பாக பாதுகாப்பு இருக்கும். அவர் சொன்னதை செய்யாமல் விட்டோம்னா சில நேரத்தில் விட்டுருவார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது தான். சில நேரத்தில் ஆண்டவர் விட்டுருவார். சரி நீ போ என்னெல்லாம் செய்ய முடியும் செஞ்சுட்டு அப்புறம் அடி வாங்கி உத வாங்கி அப்புறம் வருவான். அப்புறம் அவர் காத்துருவார். காக்காமலாம் இருக்கிறது இல்லை, பாதுகாத்துருவார், தூக்கிடுவார். ஆனாலும் விட்டுருவார். தேவன் விரும்புகிறது, என்னை எல்லா இக்கட்டுக்கும் அவர் என்னை விலக்கி காக்க வேண்டும் என்று விரும்புகிறார். விலக்கி காக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கடைசி வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 105 சங்கீதம் 15 வசனம். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை, நல்லா கவனிங்க, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், அழகான விஷயம் என்ன தெரியுமா? நான் அபிஷேகம் பண்ணினவர்களை ஒருபோதும் கை வச்சிராத. தேவனுடைய பாதுகாப்பு வந்துருச்சா? அபிஷேகம் பாதுகாக்கும், அபிஷேகம் பாதுகாக்கும். அபிஷேகம் பண்ணினவன் மேல் உன் கையை வைக்காது. சவுல்கிட்ட கர்த்தர் சொன்ன விஷயம் அதுதான். தாவீதே வேண்டாம்யா, ஏன்னா உன் மேலே நான் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன், உன் மேலே மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பின் கரம், என்னுடைய கரம் இருக்கிறது. அதனால நீ எங்கேயாவது டச்சுக்கிச்சு பண்ணிட்டீன்னா உன் மேலே இருக்கிற என்னுடைய பாதுகாப்பின் கரம் மாறிடும்யா. அதனால தயவு செய்து இதில் ஜாக்கிரதையாகிரு, இந்த அபிஷேகத்தில் விளையாண்டுறாத. அதான் வசனம் சொல்லுது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் ஒருவன் பேசினால் இம்மையிலும் மறுமையிலும் ஒருபோதும் மன்னிக்கப்பட மாட்டார், ஒருபோதும் மன்னிக்கப்பட மாட்டார். ஏன்னா அந்த அபிஷேகம் வேற மாதிரி கிரியை செய்யும். The anointing will do a marvelous things. நம்ம நினைக்கிற மாதிரி அது செய்யாது, அது வேற மாதிரி இருக்கும். அக்கினி மதில் நீரே, முடிச்சிட்டேன். ஆறுதல் மலை நீரே, அக்கினி மதில் நீரே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆறுதல் மலை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே.
இக்கட்டில் துணை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. அந்த அக்கினி மதிலாக இருக்கிற தேவன் முடிக்க விரும்புகிறேன். அந்த அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நிறைய நேரம் மனிதர்களுக்கு இது புரியவில்லை. எப்படி? மனிதர்களுக்கு இது புரியவில்லை. மனிதர்கள் புரியாமல் தீமை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மனிதர்கள் எப்படியாவது அவனை அடிச்சிடணும், எப்படியாவது அவனை நொறுக்கிடணும், எப்படியாவது அவனை காலி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எப்பா நீ கையையே வச்சிடாத. நீ வச்சின்னா அபிஷேகம் பண்ணினவன் மேலே கையை வச்சின்னா ரொம்ப பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். கர்த்தர் சொல்கிறாரு, அபிஷேகம் பண்ணினவன் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கிறது. என்னங்க சத்தமே வரல, முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன், மூடி வச்சுட்டேன். கரெக்டாக 1 hour தான். நான் டைமை மீறி போயிடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறேன் இப்போல்லாம். எப்படி? அந்த 1 மணி நேரத்தில் தாண்டிடக்கூடாது, அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு நானே ஒரு பவுண்ட்ரி. பேசினா நிறைய பேசலாம், போதும். கர்த்தர் நம்மோடு கிரியை செய்யணும், கர்த்தர் நம்மோடு கிரியை செய்யணும். கர்த்தர் விரும்புகிற பாதுகாப்பு, the anointing as a sign of God's protection. ஒரு மனிதன் மேலே தேவ அபிஷேகம் இருக்கிறது என்றால் அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? பாதுகாப்பு. பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லாமல், அபிஷேகம் இல்லாமல் பாதுகாப்பே வராது. அபிஷேகம், நல்லா கவனிச்சுக்கோங்க, அபிஷேகம் இல்லாமல் பாதுகாப்பு கிடைக்காது. கிடைக்கும், ஆனால் அபிஷேகம் கொடுக்குற பாதுகாப்பு. அவர் சொல்கிறார், ஓஹோ ரைட்டு, அவங்க 2 வயசுக்கு வெளியில் போடு அப்படின்னு சொல்லி யாரை? ஆடம் அண்ட் ஈவ், ஆதாமி ஏவாளை தூக்கி வெளியில் போட்ட உடனே அவர் 2 பேர்த்துக்கு கட்டளையிடுறார். எப்பா யார்? சுடர் ஒளி பட்டயத்தை ஏந்தி கொண்டிருக்கிறவன் வர சொல்லுங்கிறார். அவன் கையில் என்ன இருக்குது? அடேங்கப்பா, அவன் அப்படி நீட்டினானவே கேள்வி செத்துருவான், பொசுங்கிறான், வேலி அடங்குறார். இனி ஒருவனும் உள்ளே வர முடியாது. இதுதான் தேவனுடைய பாதுகாப்பு. அவருடைய பாதுகாப்பு என்ன தெரியுமா? அவருடைய ஏஞ்சல்ஸையே நமக்கு அனுப்பிச்சிடுவார். சுடரொளி பட்டயத்தை ஏந்தி கொண்டிருக்கிறவர்களை நமக்கு பாதுகாப்பாய் கர்த்தர் அனுப்புகிறார். ஒருவேளை நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஒருத்தர் இருக்கிறான். என்னை பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் ஒருத்தரை வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் ஒருவரை வைத்திருக்கிறார். நம் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். நம் ஊழியத்தை பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். அவர்களை மீறி தான் எவனா இருந்தாலும் என்னை தொட முடியும். சொல்கிறத புரியுதா இல்லையா? உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்களா இல்லையா? எப்படி? அவர்களை மீறி நிறைய பேர் வச்சுருப்பாங்க, பாடி கார்ட்ஸ், செக்யூரிட்டிஸ்லாம். என்னை தொட்டு பாடுறா, என்னை இவங்களை மீறி வந்து என்னை தொட்டு பாடுறா அப்படி. நமக்கு அப்படிலாம் இல்லை. ஆனால் அவங்க இருக்கிறாங்க, அவங்கள மீறி வந்து. நான் ஜோம் பண்ணும்போது ஆண்டுடைய சமூகத்தில் ஜோம் பண்ணுவேன் எப்பயுமே. ஆண்டவரே, என்னுடைய ஜபம், ஆண்டவரே இந்த அக்கினி இருக்கு பாருங்க, அக்கினி, இந்த ஃபயர், அந்த ஃபயரை அப்படி சுற்றி வச்சிடணும். என்னது சொல்லுங்க? அந்த ஃபயரை சுற்றி வச்சிருங்க. இப்போ எவனாவது கிட்ட வரணும்னு நினச்சா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு, ஆமாம், அந்த அக்கினி என்ன கிட்டையே வர முடியல, அவன் என்ன தெரிய மாட்டேங்குது, ஆனால் வர மாட்டேங்குது, ஒன்றுமே தெரில, ஆனால் ஒன்று நெருங்க முடியல. ஒரு நாள் என் வீட்டில் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தேன், கீபோர்டை வாசித்து ஜோம் பண்ணிருந்தேன். ஒரு பேய் வந்து அங்கே நின்றுட்டு இருந்துச்சு, என்னுடைய பெட்ரூமோடைய வாசலில் நின்றுச்சு. நின்றுட்டு என்னையவே பார்த்துட்டு இருந்துச்சு. நான் என்ன இங்கே நின்றுருக்குற அப்படின்னு. இல்லை, நான் உள்ளே வரணும்னு பார்க்குறேன், இந்த ரூமுக்குள்ளேயோ என்னால் வர முடியல. உன்னால் வர முடியாது, கிளம்பி போ, எதுக்கு வர முடியாத இடத்துல நிற்கிற போ அப்படின்னு. மக்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த அக்கினியை போட்டுட்டிங்கன்னு வைங்க, இந்த அபிஷேகத்தை போட்டிங்கன்னா அந்த அபிஷேகத்தின் பாதுகாப்பு பிசாசை கூட கிட்ட நெருங்க விடாது. என்ன அல்லேலூயா கம்மியாக வருது. நல்லா கவனிச்சுக்கோங்க, அபிஷேகம் தேவை, அபிஷேகம் பாதுகாக்கும். அபிஷேகம் மனிதர்கள்ட்ட மாத்திரமல்ல, எல்லா விதமான பிசாசுகிட்ட இருந்தும் பாதுகாக்கும். எல்லா பிசாசுகிட்ட பாதுகாக்கும். சில பிசாசுலாம் என்கிட்ட சொல்லும்,
நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், ஆனால் கிட்ட வர முடியலையே அப்படிங்கும். நான் உண்மைதான் சொல்கிறேன், பொய்யெல்லாம் சொல்லலை. சில பேய்கள் என்கிட்ட பேசுனது எனக்கு நான் கேட்கும் பொழுது அது சொல்லும், இவ்வளோ தூரம் வந்துட்டேன், உன்கிட்ட ஆனால் என்னால் நெருங்க முடியல. நான் சொல்லுவேன், என் கிட்டெல்லாம் உன்னால் வர முடியாது. ஏனென்றால் என்னுடைய திறமை தாழ்ந்தில்லை, தேவ அபிஷேகத்தின் பாதுகாப்புக்குள்ளாக நான் இருக்கிறேன். மக்களே, இந்த அபிஷேகம் இருந்துன்னு வைங்களேன், பாதுகாக்கப்படுவோம். இதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு ஆத்துமாவும் அந்த அபிஷேகத்தினுடைய வலைக்குள்ளாக வரணும். புரியுதா? அந்த அபிஷேகத்தின் வலைக்குள்ளாக வரணும். இது கட்டுப்பாட்டின் வலை அப்படின்னு சொல்லுவாங்க, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, இது பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படிங்கிற மாதிரி தேவனுடைய பாதுகாப்பின் அபிஷேகத்துக்குள்ளாக நாம் இருக்கணுமே தவிர அபிஷேகத்துக்கு வெளியில ஒருபோதும் போகக்கூடாது. அந்த அப்படி மீறி போயிட்டோம்னா அடி விழுந்துடும். அந்த இதுதான் நம்மளை பாதுகாக்கிறது. நமக்கு பாதுகாப்பு தான் ரொம்ப அவசியம். அதனால நமக்கு பாதுகாப்பு தேவை. கர்த்தர் அதுக்கு தான் சொல்றாரு, அபிஷேகம் உங்களை பாதுகாக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோமா? புது கிருபை. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. என்னை நடத்தினி நீதியின் பாதையில் நடத்தினி, நேர்வழியாய் என்னை நடத்தி, சொல்லுங்க பார்க்கலாம், நீதியின் பாதையில் நடத்தினி, காரியம் வாய்க்கச் செய்தி, என்னை கண்மணி போல் காத்திட்டி. சொல்லுவோமா? காரியம் வாய்க்கச் செய்தி, என்னை கண்மணி போல். திரும்பி சொல்லுமா? காரியம் வாய்க்கச் செய்தீர், காரியம் வாய்க்கச் செய்தீர், என்னை கண்மணி போல் காத்தி. திரும்பவும் காரியம் வாய்க்கச் செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும். அவருடைய பாதுகாப்புக்கு மேன்மை இருக்கு. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. அவருடைய பாதுகாப்பு தாங்க எனக்கு மேன்மை. அந்த பாதுகாப்பினுடைய வலைக்குள்ள நம்ம இருக்கணும். ஜோமனுங்க பார்க்கலாம், 2 நிமிஷம். ஆண்டவரே, உங்களுடைய பாதுகாப்பின் வலைக்குள்ளாக நாங்கள் இருக்கணும்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பின் வலைக்குள்ளாக இருக்கணும்னு சொல்லுங்க. உம்முடைய பாதுகாப்பின் வலைக்குள்ளாக இருக்கணும்னு சொல்லுங்க. உம்முடைய பாதுகாப்பின் வலைக்குள்ளாக இருக்கணும்னு சொல்லுங்க. ஜோமனுங்க 2 நிமிஷம். என் குடும்பம், என் பிள்ளைகள் இந்த பாதுகாப்பினுடைய வலைக்குள்ள இருக்கணும் பார் சொல்லுங்க. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட. நான் பாடுறேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து 2 நிமிஷம். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை. காரியம் வாய்க்கச் செய்தி, கண்மணி போல் காத்திட்டி,
காரியம் வாய்க்க செய்தி கண்மணி போல் காத்தி. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னவரே, எங்கள் ஊழியத்தின் மேலே உடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் மேலே உடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். ஒவ்வொருத்தர் மேலையும் உடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அபிஷேகத்தின் பாதுகாப்பின் கரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் தங்கி இருக்கும்படியா வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் ஆளுகை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் ஆளுகை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் ஆளுகை செய்வீராக. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சத்தியத்தின் பாதையிலே உன்னை நித்தமும் நடத்துவேன் என்று சொல்லுகிறவரே, எங்களை நேர்வழியாய் நடத்துங்கப்பா. நீதியின் பாதையில் நடத்துங்கப்பா. எல்லா காரியத்தெல்லாம் வாய்க்க செய்யுங்கப்பா. கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய பாதுகாப்பை விட்டு எங்களை வேற வழியில கொண்டு போகிற எல்லா பாதைகள் இருந்து எங்களை விலக்கிருங்க. நாங்க நேர்வழியா மட்டும்தான் போகணும். நீதியின் பாதையில மட்டும்தான் நடக்கணும். அநீதியான வழியை விட்டு எங்களை விட்டு அகற்றிருங்க. நேர்வழியாய் என்னை நடத்தி நீதியின் பாதையில் சொல்லுவோமா? நேர்வழியாய் என்னை நடத்தி நீதியின் பாதையில் நடத்தி காரியம் வாய்க்க செய்தி கண்மணி போல் காத்திட்டி. காரியம் வாய்க்க செய்தி கண்மணி போல். அறிக்கையிடுங்க பார்க்கலாம். காரியம் வாய்க்க செய்தி. இதுவரைக்கும் நடக்காதவைகள் நடக்கட்டும். காரியம் எதெல்லாம் தடையா இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால தடைகள் மாறட்டும். சொல்லுங்க. காரியம் வாய்க்க செய்தி. காரியம் காரியம் வாய்க்க செய்தி. இயேசுவின் நாமத்தினால எல்லா காரியங்கள் வாய்க்கப்படுவதாக. காரியம் வாய்க்க செய்தி. எஸ் ஆமென். ஓ காரியம் வாய்க்க செய்தி. என்னை கண்மணி போல் காத்திட்டே. அறிக்கையிடுங்க பாருங்களா. காரியம் வாய்க்க செய்தி. என்னை கண்மணி போல் சொல்லுங்க 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 சொல்லுங்க. காரியம் வாய்க்க செய்தி. என்னை கண்மணி போல் காத்திட்டே. காரியம் வாய்க்க செய்தி. என்னை கண்மணி போல் காத்திட்டே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் மேலான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே கொண்டதென் பாக்கியமே. இதை விட பெரிதான மேன்மை வேறல்ல. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. கர்த்தரை தன் சொந்தமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வசனம் சொல்லுகிறது. உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தின் பாதுகாப்பு எங்களோடு இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. இனிமேலுமாக ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. சபை ஊழியர்கள், குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். உம்முடைய பாதுகாப்பின் கரம் மாத்திரம் எங்களோடு தங்கியிருந்து வழி நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே சகலவற்றையும் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீர் ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.